ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பைத்தானோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங்கோட சீரீஸில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் 3 இன்புட் ஆர்குமெண்ட் 3 இன்புட் இருக்குது, ஏபிசி. ஸோ என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க இது பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸில் வந்து தான் வருது. அப்போ என்னன்னா மேத்ஸ் வைஸ் நீங்கள் புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று இருக்குது, அதாவது இந்த லைன் இருக்குது. லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்புட் ஏக்கு தேவையான ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கான இன்புட். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லா லாங்குவேஜ்லையும் ஒன்று தான். வேரியபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, மெமரி அலோகேட் பண்ணுது, மெமரி லொக்கேஷனுக்கு நேம் கொடுக்குது. இப்போ இந்த வேரியபிள் ஏங்கிற ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இதில் இன்புட்டை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வழியாக இன்புட் வந்து வந்துடுது. அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி மூணையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறது அப்படின்னா 3 வேரியபிளுக்கான வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பிரிண்ட் அந்த வேரியபிள் வந்து கீழே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதான் அந்த ஃபார்முலாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் இங்கே வந்து என்னன்னா பைத்தான் சின்டெக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ பைத்தான் அப்படின்னா ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, ஒவ்வொரு லைன்லையும் என்ன நடக்குது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா இது ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சிம்பிளாக இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ சைட் ஆஃப் வேல்யூ கேட்குது. ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா எனக்கு டோட்டல் ட்ரையாங்கிளோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். ஸோ இதான் விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்பால் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். இதை பொறுத்தவரை ஸோ இதனுடைய அவுட்புட் இதுதான் இருக்கும். ஆனால் இதில் டிஸ்கவர் பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது இல்லாமல் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளு.